ராமதாஸ் தலைமையிலான பாமகவில் கௌரவ தலைவராக இருந்து வரும் ஜி.கே. மணியை கட்சியிலிருந்து நீக்குவதாக அன்புமணி தரப்பு அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் முருகேசன் இணைந்திருக்கிறார். முருகேசன், என்ன நடந்தது? இப்போ அன்புமணி தரப்பு ஜி.கே. மணியை நீக்குவதாக அறிவித்திருக்கிறார்கள். ஜி.கே. மணி தரப்பிலிருந்து ஏதேனும் அதற்கு பதில் இருக்கிறதா? தமிழகத்தில் உள்ள பாட்டாளி மக்கள் கட்சி மிக பெரும்பான்மை கட்சி, அதாவது ராமதாஸ் தலைமையிலான கட்சி. இவரை பாட்டாளி வர்க்கத்தினால் தொடங்கப்பட்ட கட்சி. இந்த கட்சியில் நீண்ட நெடிய காலமும் ஜி.கே. மணி என்பவர் தான் தலைவராக இருந்தார். கிட்டத்தட்ட 35 ஆண்டு காலமாக இந்த கட்சியில் அவர் உழைத்திருந்தார். இந்த தொழிலில் அவர் தலைமை பதவியை விட்டுக் கொடுத்து ராமதாஸின் மகன் அன்புமணிக்காக அவர் பதவியை விட்டுக் கொடுத்து கட்சியில் அவர் கௌரவ தலைவர் பதவி ஏற்றுக்கொண்டார். அதைத் தொடர்ந்து செயல்பட்ட நிலையில் தந்தைக்கும் மகனுக்குமான இடையில் போட்டியிலாக பாமகவின் தலைவர் பதவி யார் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருந்தது. தனக்குத்தானே கட்சி நிறுவனரும் தலைவரும் நான் தான் என்று ராமதாஸ் அவர்கள் குறிப்பிட்டார். எனவே இதே சூழலில் நான் தான் ஏற்கனவே பொதுக்குழுவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர், எனக்கு தான் அதிகாரம் இருக்கிறது என்று அவருடைய மகன் அன்புமணியும் அறிவித்துக் கொண்டார். இந்த சூழலில் கட்சி இரண்டாக பிளவுபட்டு நீண்ட ஓராண்டுக்கு மேலாக பிரச்சனை சந்தித்து வருகிறது. இரண்டு அணியாக அப்பாவும் மகனுக்கும் இடையே தனித்தனியாக நிர்வாகிகள் அறிவித்துக் கொண்டார்கள். இதில் ஜி.கே. மணி என்பவர் ஆரம்ப காலத்தில் தொடக்க காலத்தில் மருத்துவர் ராமதாசுடன் செயல்பட்டு வந்தால் அவர் ராமதாசுடன் செயல்பட்டு வந்தார். தொடர்ந்து அவர்கள் நீடித்து வந்தார். இந்த சூழலில் பதவி என்பது அதிகாரமிக்க ஒரு தலைவர் பதவிக்கான இருப்பது போட்டியிருந்த நிலையில் கட்சி தேர்தல் ஆணையத்தில் முறையிட்டு வந்தார்கள். வழக்கம் தொடரப்பட்டுள்ளது. இந்த சூழலில் தொடர்ந்து அப்பாவும் மகனும் இணைவதற்கு நான் தடையாக இருந்தால் என்னுடைய பதவியை கூட நான் விட்டுக் கொடுக்க தயாராக இருக்கிறேன், கட்சியிலிருந்து விலகிக் கொள்கிறேன், கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவி கூட விலகிக் கொள்கிறேன் என்று ஜி.கே. மணி சமீபத்தில் சென்னையில் அளித்த ஒரு செய்தியாளர் சந்திப்பில் கூட தெரிவித்திருந்தார். இந்த சூழலில் தான் தற்போது இன்றைய தினம் செய்தித்தாள்களில் மிகப்பெரிய ஒரு விளம்பரம் கொடுக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து வரக்கூடிய 2020 சட்டமன்ற தேர்தலில் பாமக தரப்பில் சார்பில் கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை எடுக்கும் முடிவு அதிகாரம் பாமக மருத்துவர் ராமதாஸ் மட்டும்தான் உள்ளது. அன்புமணிக்கும் இல்லை. அவரை பணம் பறிக்கும் செயலில் ஈடுபடுத்தலாம், அவருடைய யாரும் தொடர்பு கொள்ளக்கூடாது என்று ஒரு அறிவிப்பினை அவருடைய வழக்கறிஞர் தரப்பில் ஒரு வெளியீடு விளம்பரம் கொடுக்கப்பட்டது. இந்த சூழலில் கட்சிக்கு விரோதமாக செயல்பட்டு வருவதாக கூறி அன்புமணி தரப்பிலிருந்து ஜி.கே. மணியை கட்சியில் நீக்கியிருக்கிறார்கள். திலகா, முருகேசன், தேர்தல் ஆணையம் தரப்பிலிருந்து அங்கீகரிக்கப்பட்ட தலைவராக அன்புமணி தான் தொடர்கிறார். கட்சியும் சின்னமும் அவரிடம்தான் இருக்கிறது. இந்நிலையில அது தொடர்பான பிரச்சனை போய்கொண்டிருக்கிறது. இப்போ அவர் தான் இந்த அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார் அப்படின்னா இதுதானே அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக ஏற்றுக்கொள்ளப்படும். அப்படித்தானே அதை புரிஞ்சுக்க முடியும். இப்ப ராமதாஸ் தரப்புல இருந்து அவர்களுக்கு இதனை எதிர்க்க என்னென்ன வாய்ப்பு இருக்கிறது, என்ன முகாந்திரம் இருக்குது? பாட்டாளி மக்கள் கட்சி தேர்தல் ஆணையத்தில் தற்போதைய சூழலில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளை பதிவு செய்யப்பட்ட கட்சியாக இருக்கிறது. ஏன்னா தேர்தல் ஆணையம் அவருடைய அங்கீகாரம் இழந்து விட்டது. சட்டமன்ற தேர்தல் போதிய அளவில் எண்ணிக்கை உறுப்பினர்கள் எண்ணிக்கையில் அதே போன்று வாக்கு வங்கியும் இல்லை என்பது காரணத்திற்காக அவருடைய அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்டிருந்தது. அவருடைய தற்போதைய சூழ்நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சி என்பது ஒரு பதிவு செய்யப்பட்ட கட்சி என்ற ரீதியில் தான் இருக்கிறது. இருப்பினும் கடந்த காலங்களில் அவர்கள் தொடர்ந்து தேர்தல் போட்டியிட்டு வந்ததால் கடந்த முறை போட்டியிட்ட அதே சின்னமும் அவர்கள் வழங்கப்பட்டது. பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் தரப்பில் அவர்கள் கொடுக்கப்பட்ட பொதுக்குழுவில் எடுக்கப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் அவரை பாமக தலைவராக அறிவித்து கட்சி அலுவலகம் தீநகரில் இருப்பதாகவும் அறிவித்திருந்தது. இதை எதிர்த்துதான் ராமதாஸ் தரப்பில் உயர்நீதிமன்றத்திற்கு சென்று மேல்முறையீட்டார்கள், நீதிமன்றத்தில் முறையிட்டார்கள். இந்த சூழலில் தான் தற்போது கட்சியில் இருவருக்கும் சந்தேகம் பிளவில் ஜி.கே. மணி ராமதாஸ்க்கு ஆதரவாக செயல்பட்டு அன்புமணியை பொறுத்த வரைக்கும் அவர் ஏற்கனவே சிபிஐ வழக்கில் விசாரணையில் இருக்கிறார், முறைகளில் ஈடுபட்டுள்ளார். எனவே தற்போது எங்கள் கட்சியும் அவர்தான் முறைகேடாக பயன்படுத்துகிறார் என்ற குற்றச்சாட்டு முன்வைத்து டெல்லியில் உள்ள காவல்துறையில் கூட அவர்கள் புகார் மீது அளித்திருந்தார்கள். இந்த சூழலில் தொடர்ந்து ஜி.கே. மணி தான் தற்போது தந்தைக்கு இடையே மகனுக்கு இடையே உறவை விரிசலை பெரிவுபடுத்தி வருவதாகவும் இதற்கு முக்கிய காரணம் ஜி.கே. மணியும் அரசியலும் அருளும் தான் காரணம் என்பதற்காக தற்போது கட்சி விரோதத்தில் ஈடுபட்டதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதிகாரப்பூர்வமாக கட்சி தன் தலைமையின் கீழ் தான் இருக்கிறது அப்படின்னு அன்புமணி உரிமை கோருகிறார். இல்ல அன்புமணியே கட்சியிலிருந்து நீக்கிவிட்டோம் அப்படின்னு நிறுவனர் ராமதாஸ் கட்சிக்கு உரிமை கோருகிறார். இந்நிலையில் இது தொடர்பாக இருக்கக்கூடிய வழக்கு என்ன? பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரைக்கும் நிறுவனராக மருத்துவர் ராமதாஸ் இருந்தாலும் கட்சிக்கு முறைப்படி பொதுக்குள் யார் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்தான் தலைவருக்கு தான் மிகுந்த அதிகாரம் உள்ளது. இருப்பினும் கடந்த முறைக்கு அன்புமணி தேர்வு செய்யப்பட்டாலும் அவருடைய பதவிக்காலம் கடந்த ஆகஸ்ட் மாதம் முடிவடைந்து விட்டது. எனவே அது அவருடைய செயல்பாடுகள் சரியில்லை என்பதற்காக மருத்துவர் ராமதாஸை கட்சியின் தலைவராக தன்னை பதவி எடுத்துக்கொண்டார். முறையாக பொதுக்குழு கூட்டித்தான் தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஆனால் அவர் தலைவர் பதவி தனக்குத்தானே எடுத்துக்கொண்டதால் எனக்கு ஏற்கனவே தேர்தல் ஆணையத்தில்
பதவி நீடிப்புக்காக தீர்மானம் நிறைவேற்றி கொடுக்கப்பட்டுள்ள எனக்கு என்னிடம் தான் அதிகாரம் இருக்கிறது என்று அன்புமணி தரப்பில் வாதிடப்பட்டு அவரும் வந்து தேர்தல் முறையிட்டிருக்கிறார். இந்த சூழல் மத்தியில் தான் வந்து ஜி.கே. மணி தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். முழுக்க வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்பாக வந்து அவர் வந்து திமுகவை நோக்கி ராமதாஸை நகர்த்தி கொண்டு செல்கிறார். அந்த கூட்டணி பிடிக்கவில்லை, பாஜக கூட்டணிக்கு செல்ல வேண்டும் என்பதுதான் அன்புமணி விருப்பமாக இருக்கிறது. இந்த குழப்பத்துக்கு மத்தியில் தான் வந்து எல்லா முழு காரணம் பிரச்சனைக்குள்ள முழு காரணமே ஜி.கே. மணி தான் மையப்படுத்தி வந்து வெளிப்படையாகவே வந்து அன்புமணி பேசியிருக்கிறார். எனவே வந்து கட்சி விரோத செயலில் ஈடுபட்டுள்ளதாக வந்து அவர் நீக்கப்பட்டிருக்கிறார்.